அந்த உள்ளம் நினைச்சது இருக்குல்ல, ஒரு உள்ளம் நினைத்தது இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு பயன். உண்மை. சிப்பாய் கழகத்துல 2 பேர் அறையில இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா, கூடாரத்துக்குள்ள இருந்து. அது இந்திய சுதந்திரம். அதான் வெள்ளக்கார கேட்டா, வெள்ளக்காரங்க கேட்டான் இல்லையா, அருமையான கேள்வி கேட்டாங்க. எப்படி கட்டமைப்பு சுதந்திரம் தெரியுமோ? அருமையான ஒரு கேள்வி. என்ன கேட்டான்? தானாதியோடைக்கு கடிதம் வந்து தூத்துக்குடியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து வந்து தானாதியோட கடிதத்தை கட்டாம இருந்தார் கட்டபொம்மன். அப்ப ஒரு கேட்டான், தானாதியா உள்ள தூத்துக்குடி கலெக்டர் என்ன லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கான்? அப்ப சொன்னாரு, வரி கேட்கான். தூத்துக்குடி லெட்டர் வரி கேட்கான். அப்ப கட்டபொம்மன் கேட்டான் அவன் தமிழ்ல, தானாபதியா பிள்ளை அப்படின்னு கேட்கல, நாடகத்துலதான். அவன் என்ன கேட்ட, கட்டபொம்மன் திருநெல்வேலி தமிழ்ல கேட்டான், பேய் எவ்வளவு சுதந்திரம் எங்க பிறக்குது பாருங்க, எந்த ஒரு டயலாக்ல பிறக்குது. கட்டபொம்மன் கேட்கிற ஒரு டயலாக் என்ன கேட்கிறான், வேய் தனாத உள்ள. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப மேல இருந்து மழை பெய்யுது, கீழ இருந்து செடி முளைக்கு, மத்தியில இருந்து வெள்ளக்கானையா வரி கேட்கான். மேல இருந்து மழை பெய்யுதான், கீழ இருந்து செடி முளைக்குதான், மத்தியில இருந்து வெள்ளக்கானையா வரி கேட்கான். அது நம்ம மாதிரி ஒரு ஆள் பார்த்தா என்ன சொன்னா, வானம் பொழியுது பூமி விளையுது மன்னவன் காணிக்கை ஏதுக்கடா, வானம் பொழியுது பூமி விளையுது மன்னவன் காணிக்கை ஏதுக்கடா, காடு விளையுது கழனி செழிக்குது கப்பல் கேட்க அப்பன் இவன் யாருடா, காடு விளையுது கழனி செழிக்குது கப்பல் கேட்க அப்பன் இவன் யாருடா. அந்த குதிரை சந்தை பத்தி கேட்டதும் அவர்கள் வந்து எல்லா இடங்களையும் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஈரோட்டில் வைக்கணும்னு சொல்லி நினைச்சதும் அதுதான் அந்த பாட்டு உருவாச்சிருந்தது. இந்த பாட்டுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பாட்டு. அதுதான் நல்ல கவிஞருக்கு லட்சணம் என்னன்னா, அவன் ஒரு சப்ஜெக்டை பத்தி எழுதும் போது அடித்தல் திருத்தல் வந்தா சரியான சப்ஜெக்ட் இல்லை. அவருக்கு தோணு ஃப்ளோ கரெக்டா கேட்டு வந்துகிட்டு இருக்கணும். தாம்பரவரணி யாரு வந்து கொண்டிருப்பது போல, குற்றாலத்துல இருந்து பாவலத்துல இருந்து கங்கை காவேரி வந்துகிட்டு இருக்க போல வரணும். ஈரோடு புத்தக விழா கூட்டம் எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம், எல்லாரையும் இணைக்கக்கூடிய கொண்டாட்டம். இங்கு மதம் தெரிகிறதா, ஜாதி தெரிகிறதா, பணக்கார ஏழு தெரியுதா, படிச்சும்படியா தெரியுதா, குழந்தை பெரியவங்க தெரியுதா, எல்லோரையும் இணைக்கும் கொண்டாட்டம். கண்ணேறு படுமோன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை கண் திருஷ்டி பட்டுருமோ, யாராவது பழமையை நம்பக்கூடிய ஒரு பாட்டி இருந்தான்னா திருஷ்டி பட்டுருவோம் இந்த விழாவுக்கு, அவளுக்கு அதான் தெரியும், அது 4 லட்சம் தான் பேசுவா. கண்ணேறு படுமோன்னு சொல்ல முடியா, மக்கள் முன்னேற்றம் ஈரோட்டில் நல்லபடியா. இங்க புஸ்தகங்கள் எண்ணிக்கை தான் அதிகமா அல்லது பொதுமக்கள் எண்ணிக்கை தான் தனி அதிகமா, எது ஜாஸ்தி எண்ணி பார்க்கலாமா? சின்னஞ்சிறு உலகத்தையும் இந்தியாவையும் அன்னை பூமி ஈரோட்டில் எங்கிறது காணுகிறோமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இங்க வணக்கம் சொன்னோம். சொல்லி வந்தாரு, வந்து பேசிக்கிட்டு வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், அருமையா கல்வி இல்லா பெண்கள் கலர்நிலம். பாரதிதாசன் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் பெண் கல்வியை பற்றி. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று சொன்னதை நிரூபிக்கிற வண்ணம் நம்ம தாய்மார்கள் நிறைய வந்து புத்தகங்களை வாங்கி படிக்கிறது பெண் கல்விக்கு மிகச்சிறிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அதனால்தான் பாரதிதாசன் ஆண் குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு அழகு பார்க்கல, பெண் குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு தலைவாரி பூச்சூடி உன்னை என்று வார்த்தார். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, பெண் கல்வி என்பது இல்லாத நாடு ஒரு இறக்கையால் பறக்கும் பறவைக்கு சமம், ஒரே இறக்கையால் பறக்கும் பறவைக்கு சமம் என்று. அதனால தான் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் பெண் கல்வியை வளர்க்கிறது என்று தாய்மார்களாகிய நாமும் வாழ்த்துகிறோம். அதை புத்தக தந்தை இன்னொரு அறிவுரை தெரியுமா, தந்தை பெரியார் பெண் கல்வியை வளர்க்கறதுக்கு அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொல்லி சொன்னாங்க. நேரே அடுக்கலைக்கு போ, எங்க அடுக்கலைக்கு போ, அடுப்பு இங்க இருந்து போ, அவ கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டு இருப்பா, கரண்டியை கையில வைக்க, கரண்டி வாங்கிட்டு புஸ்தகத்தை கையில கொடு, கரண்டி நீ வச்சுக்கோ, எது கரண்டி வச்சுக்க, அவளுக்கு புஸ்தக அறிவை கொடு அப்படி ஒரு அழகாங்கிறது சொல்லி சொன்னாரு. நல்லா படிச்சு படிப்படியாங்கிறது வளர்றதுக்கு வெள்ளம்போல் தமிழர் கூட்டம். ஷேக்ஸ்பியர் இன்னொன்று ஒரு அருமை ஒன்று சொல்லி சொல்றேன், புத்தகத்துக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு வேற எதுவும் இல்லை, புத்தகத்தை தெய்வமா நினைச்சோம். ஆமா ஆமா, புத்தகத்தை தெய்வமா மதிப்போம். பாருங்களேன், மேநாட்டுல ஒரு புஸ்தகம் கீழே விழுந்துன்னு வைங்களேன், அந்த புஸ்தகத்தை எடுத்து அப்படி டேபிள்ல வைப்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்களோ பாமரர்களோ. ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்பாடு, அந்த புஸ்தகம் கீழே விழுந்துட்டா, காலில் பட்டுட்டா, எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு அதை மேஜை மீது வைப்போம். ஆக புத்தகங்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம நாட்டில் இருக்கு இல்லைங்களா? மக்கள் சிந்தனை பேரவை காணும் ஈரோடு புத்தக திருவிழா, இந்திய நாட்டில் புதிய தோன்றும் 7ஆம் ஆண்டில் பெருவிழா. மக்கள் சிந்தனை பேரவை காணும் ஈரோடு புத்தக திருவிழா, இந்திய நாட்டில் புதுயுகம் தோன்றும் 7ஆம் ஆண்டில் பெருவிழா. நடத்திய அனுபவம், அனுபவத்தின் மேல் 7ஆம் அதிசயம் சொல்லுங்க.
6 ஆண்டுகள் நடத்திய அனுபவம், அனுபவத்தின் மேல் 7ஆம் அதிசயம். 8 9 ஆகி 10 ஆகி 100 ஆகும். 8 9 ஆகி 10 ஆகி 100 ஆகும். எல்லோரையும் மேதையாக்கிய தீரும். மக்கள் சிந்தனை பேரவை காணும் ஈரோடு புத்தக திருவிழா. இந்திய நாட்டில் புது யுகம் தோன்றும் 7ஆம் ஆண்டில் பெருவிழா. பலே. 200 புத்தக ஸ்டால்கள் வளர்ச்சி. 200 புத்தக ஸ்டால்கள் வளர்ச்சி. லட்சம் கோடி என வாசகர் வளர்ச்சி. 200 புத்தக ஸ்டால்கள் வளர்ச்சி, லட்சம் கோடி என வாசகர் எழுச்சி. ஈரோட்டை பாராட்ட வார்த்தைகள் இல்லை, ஈரோட்டை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. எங்கோ இருக்குது புத்தகத்துள்ளே மக்கள் சிந்தனை பேரவை காணும் ஈரோடு புத்தக திருவிழா. இந்திய நாட்டில் புது யுகம் தோன்றும் 7ஆம் ஆண்டில் பெருவிழா. எந்த புத்தகத்துல என்ன செய்தின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண புத்தகம், நாமாவளி புத்தகம், அதை படிச்சேன். முருகனை பத்தி இருக்கக்கூடிய வாசகம். அதுல ஒரு வாசகம் ஆனந்தாய நம்ம மகன் போட்டிருக்கு. அது என்ன தெரியுமோ? ஆனந்தமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லி கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். யார் யார் சிரிக்கிறாங்க சொல்லிடலாம். இப்ப சொல்லும் போது என்ன தெரியுமா? ஒருத்தர் நல்ல கலகலகட சிரிச்சு வாழ்க்கையா இருக்கணும். சிரிக்கணும்னு சொன்னா சிந்தனை வேணும். சிந்தனை வேணும், புஸ்தகம் வேணும். அது புஸ்தக அறிவு அங்க இருக்கணும். இதை உள்ளடக்கி கலைவாணருக்கு ஒரு பாட்டு அந்த காலத்துல சிரிப்புங்கிறத பத்தி அந்த பாட்டு லட்சணம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிப்பாங்க. ஒருவர் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் அவன் ஞானி. கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன். காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன். நடிகன், தெரியாது சிரிப்பவன். ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன். நிதானமற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன். நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன். பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன். சரியான வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன். சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன். உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன். பொது தேர்தல் வேட்பாளர், பொருளை கண்டு சிரிப்பவன். புது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன். மகா ஞானி, மயானத்தில் சிரிப்பவன். சிவபெருமான், சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். ஆஹா, சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். மாசுமருவில்லாத சிரிப்பு. மக்கள் சிந்தனை பேரவைக்கு வந்திருக்க உங்களுடைய சிரிப்பு மாசும் கலக்கம் இல்லாத, எந்த லாபமும் கருதாத, அன்பு கருதி இல்லையா? ஆக சிரிப்பு தான் வாழ்க்கைக்கே லட்சணம். என்னது சிரிப்பு தான். சிரிப்புன்னு சொல்லும் போது கலைவாணர் பாடின பாட்டு ஒண்ணு நினைச்சு பார்க்கலாம். நாங்க நாடக கம்பெனிக்கு எழுதின பாட்டு, அந்த பாட்டு அது சிரிப்பை பத்தி. இப்ப மாப்பிள்ளை பாட போறாரு. மாப்பிள்ளை பாட்டு, அதுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அண்ணா வீட்டில் வச்சு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க, போயிருந்தோம். கொண்டு சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு தான் முதல் முன்னுரிமைன்னாங்க. சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இது சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது களைப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. இது களைப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவதே சிரிப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவதே சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துலங்கிடும் தனி ஒரு செழிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துலங்கிடும் தனி ஒரு செழிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. பெரு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. பெரு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. சங்கீத சிரிப்பு. ஈரோடு இப்படி கலகலன்னு எல்லாரும் மக்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் உங்க வாழ்க்கை.